வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா, ராவோட ஓப்பனிங் ஷோவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் சீனா சிஎம் பங்க் வந்து பண்ணியிருந்தாங்க. யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. அது என்ன கதைன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து ஓப்பனிங் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சினிசின் தலைவர் ஜான் சீனா தான் வந்திருக்காரு. ஸோ நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஜான் சீனா வரான்ட்டு. ஆனால் கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஜான் சீனா வந்து வந்துட்டாரு. ஸோ ஜான் சீனா மெயின் என்ன சொல்கிறாருன்னா, முதல் எல்லாரும் தயவு செஞ்சு உங்கள் வாயை மூடுங்க. உங்கள் வாயை திறந்ததுனால எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ட்ரூத்தை வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு வாரியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வி வாண்ட் ட்ரூத்னு சொல்லிட்டு ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் அந்தளவுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு கடைசியில் ட்ரூத் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னும் என்னோட நாட்கள் வந்து ஒரு சில நாட்கள் மட்டும் தான் இருக்குது. நான் ரெஸ்லமேனியாக்கு முன்னாடி 33 டேஸ் வந்து வரப்போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் இப்போ குறைஞ்சி இப்போ வந்து 19 கிட்ட வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்னும் இந்த சாம்பியன் வந்து யாருமே என்ன தோக்கடிக்கலைன்னா அந்த ட்ரெயிலில் நான் ஹோம் வந்து தூக்கிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வராரு. சிஎம் பங்க் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு எந்த எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. சிஎம் பங்க் வந்தோடனே ஜான்சினா பற்றி ஒரு சில பெருமையான விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறாரு. அதுக்கு முன்னாடி ஜான்சினா ஓன்ட்ட நான் WWE விட்டு போகிறதுக்கு முன்னாடி உன் கூட ஒரு மேட்ச் வந்து பண்ணியிருந்தேன். சிஎம் பங்க் செத்ரானஸ் ஜான்சினா அந்த மிடில் ஆஃப் த ரிங்கில் செத்ரானஸ் அண்ட் ஸ்டம்போட போது நீ எஸ்டிஎஃப் போட்டு என்னை வந்து தோக்கடிச்சிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமா நான் WWE இழந்துட்டேன் கிட்டத்தட்ட 10 வருஷமா. அதுக்கப்புறம் திருப்பி வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதாவது அந்த மெயின் ஈவெண்ட்டில் கோடியோட டைட்டில் எடுக்கணும்னு தான் என்னோட ஆசை. ஆனால் அந்த ஒரு வாய்ப்பு போயிடுச்சு. அந்த ஒரு வாய்ப்பு உனக்கு கிடச்சிருச்சு. ஆனால் நீ இதை எப்படி யூஸ் பண்ண? நீ வந்து கோடியை ஏமாற்றி அடிக்கக்கூடாத இடத்துல அடிச்சுட்டு ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த வார்த்தையை அடிச்சுட்டு அண்ட் ஃபைனல் பாஸோட பின்னாடி வந்து முத்தம் கொடுத்துட்டு எந்த மாதிரி வந்து வேலையை பார்த்துருந்தா தான் என்னன்னா அந்த வார்த்தையை வந்து இங்கிலீஷில் சொல்லியிருந்தாங்க. ஸோ சிஎம்முக்கு பற்றி என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஃபைனல் பாஸ் வந்து ராக்குனா எனக்கு ஃபைனல் பாஸ் யார் தெரியுமா? இந்த மக்கள் தான். இந்த மக்கள் பேச்சு தான் நான் வந்து கேட்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ அந்த உன்னோட டைட்டில் வந்து நான் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் இதே இடத்துல அப்படின்னு சொல்லி இந்த மண்டே நைட்ரால மெயின் ஈவெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஆனால் ஜான்சனா அப்பலாம் இல்லை, நீ நினச்ச பிறகு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுக்குறேன். ஆனால் இங்கே கிடையாது. நைட் ஆஃப் சாம்பியனில் சவுதி அரேபியா ஈவெண்ட்டில் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. சிஎம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுதி பக்கம் வரமாட்டார் அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் உண்மை. ஆனால் இப்போ நைட் ஆஃப் சாம்பியன் சவுதிக்குள்ளே வந்துட்டார். ஸோ அங்கே வந்து இவருக்கு என்ன பூ கிடைக்க போதா இல்லை சாம் கிடைக்க போதா என்னட்டு குடிச்சதை பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டாக வந்து பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒருத்து ஜே உசோ லோகன் பால் நான் நினச்சிக்கிருந்தேன் ஒருவேளை இந்த மாதிரி வந்து பண்ணி விட்ருவாங்கன்னு. சிஎம் வர்சஸ் ஜான்சனாக்கான அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் மேட்ச் வந்து நம்ம வந்து ரைட் ஆஃப் சாம்பியனில் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்க்கு யாரும் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.